வணக்கம். தங்கத்தில் நாம் எந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு ரிஸ்க் கம்மியாக வரும், ரிவார்டு அதிகமாக வருங்கிறத பார்க்கலாம். இந்த டேட்டா டைமில் நம்ம கொஞ்சம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வரும் வாரங்களில் திங்கள், புதன், வியாழன் இந்த 3 நாளுமே நமக்கு டேட்டா இருக்குது. இந்த மாதிரி டேட்டா டைமில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மெயினாக ஈவினிங் டைம் வரும். 6 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ட்ரேடிங் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இந்த வீக் நமக்கு வெனஸ்டே 11:30க்கு FOMC மீட்டிங் இருக்குது. அந்த டைம்லேயும் நம்ம ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிற டைமில் டெக்னிக்கல்லாம் நமக்கு பெருசாக செட் ஆகாது. ஃபஸ்ட்டு ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் மெயின் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேலை. நான் எல்லாமே டெலிகிராமில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெலிகிராமோட லிங்க் கீழே கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சார்ட் எல்லாமே நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணணும் தான். நீங்கள் ப்ரீவியஸாக போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்கும். மார்க்கெட் இந்த கேண்டில் நமக்கு இருக்கும்போதே இந்த இடம் வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் நல்ல ஒரு பாசிட்டிவான பையிங் இந்த லோ வரைக்கும் வந்துருந்துச்சு. இந்த க்ரீன் கலர் கேண்டிலோட லோ தான் இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு உண்டான ஒரு இடமா இருந்தது. மார்க்கெட் எந்த இடம் போனால் ஸ்ட்ரகிள் ஆகுது, எந்த இடம் போனால் பவுன்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுதுங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு ஒரு தெளிவான வியூ கிடைக்கும். ஸ்மால் டைம் ஃப்ரேம் வர 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 உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கம்மியாகும், அதே மாதிரி ஃபெயிலியர் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சக்ஸஸ் ரேட் அதிகமாக வேணும்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மந்த்லி டைம் ஃப்ரேம்லேயும் அந்த இடத்துல சப்போர்ட் இருக்கு. நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். $3500 தான் மந்த்லியில் நமக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லையா அப்படின்னு தேடும்போது தான் வீக்லியில் இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் நமக்கு தெரியும். ப்ரீவியஸாக மார்க்கெட் இங்கே கீழே வந்திருக்கு, இங்கேருந்து மேலே போயிருக்கு. இங்கேருந்து கீழே வரும்போது ப்ரீவியஸாக எங்கே பிரேக் அவுட் ஆச்சோ அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த அளவுக்கு ஏன் கீழே வந்ததுன்னா இந்த இடத்துலையே நீங்கள் வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருந்தீங்கனாலும் ட்ரிகர் ஆகிருக்கும். அதுதான் டெய்லியிலையோ இல்லை 4 ஹவர்லேயோ ஹவர்லியோ டவுன் ட்ரெண்டோ அப் ட்ரெண்டோ நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆன பின்னாடி எடுக்கணும். இல்லைனா இந்த மாதிரி நம்ம பேனிக் ஆகிற மாதிரி வந்துடும். அந்த சப்போர்ட் ஒரு டைம் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, அடுத்த டைமும் கூட நமக்கு ஒரு பாசிட்டிவான கேண்டில் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல நல்ல நமக்கு இந்த லோ பிரேக் ஆனாலும் கூட மறுபடியும் ஒரு புல்ஸ் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்கு. அடுத்தடுத்த கேண்டில் பாருங்கள், இந்த சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி ஒரு கேண்டில், இங்கே தான் ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஒரு 5 வீக்குக்கு பின்னாடி நமக்கு இங்கே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்துருக்கு. சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கிறது தெரியுது. சப்போஸ் இந்த இடம் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சுன்னா அடுத்த லெவல் இந்த லெவல் தான் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3500 450 to 500 நல்ல ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும். பட் இங்கே என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னு பார்க்கணும்னா இந்த லோக்கு கீழே இந்த லோ வந்தாலும் க்ளோசிங் மேலே வச்சிருக்கு. இந்த கேண்டிலும் க்ளோசிங் மேலே தான் வச்சிருக்கு. இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா இந்த விக்குக்கு மேலே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்குக்கு கீழே க்ளோசிங் வச்சது மறுபடியும் மார்க்கெட் ஒரு யூடர்ன் போட்டு கீழே தான் வந்திருக்கு. இங்கே மட்டும் நமக்கு அந்த விக்குக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. பட் மந்த்லியில் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா ரொம்ப நாளைக்கு பின்னாடி மந்த்லி கேண்டில் ப்ரீவியஸ் மந்தோட லோக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. இது ஸ்லைட்லி நமக்கு நெகட்டிவ், ஒரு கன்சல்டேஷன் ஆகும், ஒரு நெகட்டிவ் பயாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த கேண்டில் நமக்கு மென்ஷன் பண்ணுது. அதுக்காக பவுன்ஸே ஆகாது அப்படிங்கிறதுல கிடையாது. இந்த கேண்டில் நெகட்டிவ் வந்துடுச்சுங்கிறதுக்காக நம்ம இப்போவே செல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும்னா இந்த ஹைக்கு மேலே மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் தான் நமக்கு எஸ்எல். ஸோ இவ்வளோ எஸ்எல் வைக்க முடியுமா அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ அந்தளவுக்குலாம் யாருமே எஸ்எல் வைக்கக்கூடாது. ட்ரேட் பண்ணுறவங்க இன்வெஸ்டராக இருந்தால் வேணால் கீழே வர வர பை பண்ணி ஆவரேஜ் பண்ணுவாங்க. பட் ட்ரேடிங் எல்லாம் நம்ம பெரிய எஸ்எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்மால் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம். இதை அப்படியே 15 மினிட்ஸில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா ஓகே, ஓவராலாக அந்த 3920 to 80 வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா லோயர் லெவலில் நிறைய பாசிட்டிவான கேண்டில் வந்துக்கிட்டே இருந்தது. இங்கே லோ பிரேக் பண்ணாலும் விக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. 960க்கு கீழே ஒரு 4 ஹவர் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்கல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாம் கவனிக்கணும். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்கள் மார்க்கெட் நமக்கு குழு கொடுக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியுதான்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஹையர் ஹை லோயர் லோ ட்ரா பண்ணுறேன். இங்கே வரைக்கும் மார்க்கெட் லோ பிரேக் பண்ணிக்கிட்டே வந்துருந்துச்சு இந்த இடத்துல வரைக்கும். ஸோ இங்கே மட்டும்தான் மார்க்கெட் லோ பிரேக் பண்ணலை. இந்த இடத்துல லோ பிரேக் பண்ணலை. லோ பிரேக் பண்ணலைனால நமக்கு என்ன மீனிங்? இங்கே லோ பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவான கேண்டில், இங்கே லோ பிரேக் பண்ணாமையே ஒரு பாசிட்டிவான கேண்டில்.
இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு. மார்க்கெட் அங்கிருந்து ஒரு பாசிட்டிவ் பயா ஸ்டார்ட் ஆயிடுச்சு 4 ஹவரில். ஹவர்லியில் இந்த லெவலுக்கு பக்கத்தால் பாருங்கள், இந்த லெவல் தான் இந்த லோ வந்திருக்கு. இங்கே கேண்டில்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு பாசிட்டிவான கேண்டில் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் விட்டுருங்க. அந்த க்ரீன் கலர் கேண்டில் ஒரு ஹேமர், இது ஒரு ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப்னா ரிவர்சிங் கேண்டில்னு அர்த்தம். அந்த அடுத்த கேண்டில் அந்த கேண்டிலோட ஸ்பின்னிங் டாப் கேண்டிலோட ஹைக்கு மேலேயோ லோவோ க்ளோஸ் ஆச்சுதுன்னா அந்த சைடு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் க்ளோசிங் கீழே வச்சாலும் நம்ம யோசித்து செல் பண்ணணும். இங்கே ஸ்ட்ராங் வீக்லி சப்போர்ட் இருக்குது. இங்கே இந்த கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேயும் ஒரு ரிவர்சிங் கேண்டில் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. மேலே க்ளோஸ் வச்சிருச்சு, மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. மார்க்கெட் இப்போதைக்கு மேலே தான் ஸ்டேபிள் ஆகிட்டுருக்கு. இதில் என்ன கஷ்டம் நமக்கு பார்த்தாலே தெரியுது. இதில் எதுக்கு நம்ம செல் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்? இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆனோன்னு இங்கே லோயர் லெவலில் பையிங் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. தென் எந்த ஒரு கேண்டிலுமே இந்த கேண்டிலோட லோக்கு கீழே போகலை, போய் க்ளோஸ் வைக்கல. வீக்லிலையும் நம்ம இதே மாதிரி தானே பார்த்துருந்தோம். பாசிட்டிவான கேண்டில், அதுக்கடுத்து ஒரு ஹேமர் கேண்டில், அதுக்கடுத்து கீழே வந்தாலுமே அந்த கேண்டிலோட லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கல அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் சேம் கேண்டில், சேம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. 15 மினிட்ஸில் இங்கிருந்து தான் நமக்கு ஒரு பையிங் ஜோன் வந்திருக்கு. நம்ம இந்த இடத்துலையே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸ்ட்ராங்காக ஒரு 2 டைம் இந்த இடம் வந்துட்டு ஒரு டைம் ரிவர்ஸ் ஆயிருக்கு, இங்கே ஒரு டைம் ரிவர்ஸ் ஆயிருக்கு. கீழே போனது மறுபடியும் மேலே வரவே இல்லை. இந்த இடத்துல இப்படி சப்போர்ட்டில் ட்ராப் பண்ணிங்கன்னா இங்கே மேலே க்ளோஸ் வச்சிருச்சா இந்த கேண்டில். ஸோ க்ளோஸ் வச்சோன்னா நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டியதில்லை. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு விக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கே 12 to 8 ரெண்டுமே பக்கத்தால் இந்த லெவல் இருக்குது. இந்த 2 லெவலுக்கு பக்கத்தால் போயிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே பிரேக் அவுட் ஆனதுலேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோக்கு கீழே எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். இவ்வளோதான் ரிஸ்க். ரிவார்டு எது வரைக்கும் போயிருக்கு. ஸோ தென் இங்கேயும் நமக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில், அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் கேண்டிலாக வருதுங்கிறதுக்காக செல் பண்ணணுங்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாமே பாசிட்டிவான ஒரு மூமெண்ட் வந்திருக்கு. ஸோ தென் இங்கே சப்போர்ட்டில் ஒரு பாசிட்டிவான கேண்டில் விக்கு பெருசாக இருக்குது. இந்த லோக்கு கீழே நீங்கள் ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா ரிஸ்க் எடுத்துகிட்டு எஸ்எல் மெயின்டைன் பண்ணிவிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டியதான். ரிஸ்க் எந்த அளவுக்கு நம்ம கம்மி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரிவார்டு வரும். ஸோ ஓவராலாக நமக்கு இப்போ பாசிட்டிவ் பயாஸில் இருக்கிறதுனால நம்ம பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் இந்த கேண்டிலுமே கூட பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் ஆனோன்னா இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான கேண்டில், இந்த லோக்கு கீழே எஸ்எல், அங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் வந்துட்டுருக்கு. தென் இங்கேயுமே கூட இந்த இடத்துல கன்சல்டேஷன், இங்கே எல்லாமே கன்சல்டேஷன் நல்ல பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு பாசிட்டிவான கேண்டில், அங்கேருந்து மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. இதை வந்து நம்ம பாசிட்டிவான கேண்டில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா விக்கு மேலேயும் பெருசாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கு மேலே பெருசாக கிடையாது. அதனால் நம்ம இது மட்டும் பாசிட்டிவான கேண்டில் எடுத்துக்கலாம். இங்கே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஃபுல்லாக மார்க்கெட் கன்சல்டேஷனில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரிஸ்க் ரிவார்டு ஓவராலாக ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதே சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாங்கிறது நம்ம ஓடு மீனோட உருமீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. ஸோ ட்ரேடர்ஸில் காத்திருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி தான் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும், என்னென்னலாம் கவனிக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அட்லீஸ்ட் மணியை லூஸ் பண்ணாமல் இருந்தாலே பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமில் எல்லாமே ஃப்ரீ அப்டேட்ஸ் தான். நீங்கள் அதில் வேணால் ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே எல்லாமே லிங்க் இருக்குது. தேங்க்யூ.